முதல்ல கார்த்திக் ஃபைனான்ஸ் வைஸ் பிரசிடென்ட் டாக்டர் சூரிய அவர்களுக்கு இந்த மலர் மாலையை அணிவிக்கிறேன். நான் தான் அது. அடுத்தபடியா வாங்கிக்கோங்க. இப்போ நாமெல்லாம் எம்ஆர்பியினுடைய அற்புதமான பாட்டை கேட்டோம். எம்ஆர் பைரவிய நான் செல்லமா எம்ஆர்பி தான் கூப்பிடுவேன். அது ஒன்றும் தப்பு இல்லை நினைக்கிறேன். எம்எல்விக்கு அடுத்த வாரிசு இந்த எம்ஆர்பி தான், வேற ஆள் இல்லை. என்ன இன்னொன்னு பாத்தீங்களா? எம் ஃபார் மத்தியமாவதி, ஆர் ஃபார் ரஞ்சினி அண்ட் பி ஃபார் பைரவி. இந்த இடத்துல கை தட்டலாம். இப்படிப்பட்ட இந்த எம்ஆர் பைரவிக்கு நான் தான் ஃபேமிலி டாக்டர். ஆனா இந்த எம்ஆர்பிக்குன்னு ஒரு ஃபேமிலி கிடையாது தெரியுமா? இவங்க வாழ்க்கையே ஒரு பெரிய கேள்விக்குறி. அதனாலதான் இதய சுரங்கத்துள் எத்தனை கேள்வி அப்படின்னு பண்ணாங்க. பர்சனல் லைஃப் டச் பண்ணணும், அவ்வளவுதான் சொல்லுவேன். அதுக்கு மேல சொல்ல மாட்டேன். இந்த இடத்துல கை தட்டலம்பா, ஒவ்வொன்றுக்கும் உங்ககிட்ட கெஞ்ச முடியுமா? நான் டாக்டர் தானே, இருந்தாலும் சங்கீதம்னா செத்துருவன் தெரியுமா? நாடியை பிடிக்கும் போது பிடிப்ப கேட்க மாட்டேன். அந்த பாலக்காட்டு வணிகர் அவருடைய தனியா ஆவர்த்தனம் தான் கேட்பேன். தெரியும் தெரியும், இதெல்லாம் வேணாம். எப்ப முடிச்சுக்கணும்னு எனக்கு தெரியும். நான் ஒண்ணு வேற வேலை கட்டு வரல. அடுத்தாப்புல இன்னொரு சபாவில நம்ம லட்சுமிக்கு பாராட்டு. நடிகை லட்சுமி தான். நான் போய் 4 வார்த்தை பேசணுவேன். அங்கேயா நான் தான் வைஸ் பிரசிடென்ட். ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? சினிமா உலகத்துக்கு நடிகை லட்சுமி அறிமுகப்படுத்துறதே நான் தான். அடிச்சு சொன்னேனே 4 வார்த்தை டைரக்டர் கிட்ட. இல்லன்னா திக்கற்ற பார்வதி ஏது நமக்கு. இப்பொழுது கடைசியாக, ஆமா நன்றி நவல்கிறேன். இப்பொழுது மைக் செட் எம்ஆர் பிரதேசத்துக்கும், இந்த பர்னிச்சர் செட் எஃப்ஆர் பிரதேசத்துக்கும், இந்த ஜமக்காலம் ஜமக்காலம் ஜிஆர் பிரதேசத்துக்கும் மற்றும் கூடப்பிரமாதம் பிரதேசத்துக்கும் ரொம்ப பிரமாதம் வணக்கம். மறக்கவே மாட்டேன். வருகிறேன். என்ன எம்ஆர்பி பையன் ராத்திரி நல்லா தூங்கினானா? இல்ல டாக்டர், பேசிட்டே இருந்தான். பள்ளிதான் மனைச்சிட்டே இருந்திருப்பான். நல்ல சுரங்கப்பாத மாதிரி ஒரு வீடு வச்சிருக்கேன். பையன் இன்னும் படுத்தே இருக்கானே. ஏண்டா உனக்கு வீண் மம்பெல்லாம் ஒண்ணும் தெரியாத மாதிரி படுத்திருக்கா பாத்தியா? போக்கிரி பையன். எங்க தொட்டாலும் அண்ணா இப்படிப்பா தொடாம எனக்கு வைத்தியம் பண்ண தெரியாது. டாக்டர், எனக்கு எப்ப குணமாகும்? சூரிய தெரியுமா உனக்கு? யாரவ? நான் தான் பாது ராசிக்கு பேர் போனவ. ராசி சில்க் நினைச்சிட்டியா? கைராசி சொல்ல. எம்ஆர்பி சாரின் சாரி 2 வச்சிருக்கேன். சீப்பாத்திரம் வாங்கிக்கிறியா? 4 வந்தது, அதுல 2 ரவிச்சந்திரன் வாங்கிட்டான். ஷீலாத்தான் இன்னும் 2 வச்சிருக்கேன். டாக்டர், உனக்கு லுங்கி போதுண்டா. படுத்து போராட்டத்துக்கு புடவை எதுக்கு? என்ன சீக்கிரமா குணப்படுத்துங்க. சீக்கிரமா போடணும் பிரியப்படுறவன் முதலடி விழுந்த உடனே வந்திருக்கணும். நின்னு நிதானமா வாங்கிட்டு வந்திருக்க. அப்புறம் என்ன அவசரம்? என்ன அடிச்சு போட்டவங்க அவங்க எல்லார்த்தாலையும் சீவனம். இன்னைக்கு தேதி 4, 19 தேதி வரைக்கும் நீ அவங்களை ஏதாவது பண்ணணும்னா சொப்பனத்துலதான் பண்ண முடியும். 15 நாளைக்கு மூச்சை பிடிச்சிட்டு பேசாம படு. ஏண்டாப்பா பிரசன்னா, சூரத்தேங்காய் மாதிரி இப்படி போட்டு உடைச்சிருக்கானுங்களே. இப்படி என்ன வார்த்தை சொல்லி உசுப்புறாங்களே? கெட்ட வார்த்தையா? எம்ஆர்பி கொண்டு போய் வண்டி வச்சுட்டு வா. இப்ப சொல்லு, என்ன சொன்ன? செவிலியா பசங்களான்னு சொன்னேன். இது சொன்னதுக்கு அப்புறமும் உங்களோட இருக்க. யூ ஆர் வெரி லக்கி. ஏன் அப்பனும் பிள்ளைங்க கிராமத்துல இருந்து என் உயிரை வாங்குறீங்க? தூரத்து உறவுன்னா கிட்ட வந்து இவ்வளவு ட்ரபிள் தரணுமா? அப்பா ஏண்டா மோனே? அப்பா அதான்பா இந்த நம்பா கட்டடம் எல்ஐசின்னு சொன்னாங்களா? அது எப்படிப்பா கட்டினாங்க? ஆரம் போட்டு கட்டினாங்களா? முதல்ல படுக்க வச்சு கட்டிட்டு அப்புறம் நிமித்து வச்சாங்க. சுத்த வாழ இருப்பான் போல் இருக்கும் பையன். படுகாலி பையங்க, எப்ப பார்த்தாலும் விஷமம் பண்ணிக்கிட்டே இருப்பான். இப்படித்தான் ஊர்ல ஒரு நாளைக்கு ஊதுவத்தி ஸ்டாண்ட முழுங்கிட்டான். ஊதுவத்தி ஸ்டாண்ட முழுங்கிட்டான். அப்புறம் எப்படி அதை வெளில எடுத்தீங்க? நல்ல வேலைங்க. என்னையா நல்ல வேலைங்கிற? ஊதுவத்தி ஸ்டாண்ட வயிற்றுக்குள்ள சுமக்கிறான். அது ஒண்ணும் செய்யாதுங்க. நம்ம வீட்டுல வாழைப்பழம் தானே ஊதுவத்தி ஸ்டாண்டு. வெத்தலை எடுக்கிற? சாப்பிட்டு வெத்தலை போட்டு உடனே தூங்கிடுவியா? கொண்டுடுவேன். எனக்கு பொழுது போகாது. 2 பேரும் உட்காந்து ஒரு சீட்டாட்டம் விளையாடலாம். வேண்டாம். ஏன்? ஒரே ஒரு தடவை விளையாண்ட அழுத்து போச்சு. சரி, தாயக்கட்டம் விளையாடலாமா? வேண்டாம். ஏன்? ஒரே ஒரு தடவை விளையாண்ட அழுத்து போச்சு. பல்லாங்குழியான்னு விளையாடினாயா? வேண்டாம். ஏன்? ஒரே ஒரு
அழுத்து போச்சு. இவன் என்ன உனக்கு ஒரே பையனா? ஆமா. ஏன் ஐயா? ஒரே ஒரு தடவை விளையாட்டு. ஆமா, கிராமத்துல இருந்து வரீங்களே, உங்களுக்கு இந்த பேய் பிசாசு இதெல்லாம் பயமே கிடையாதா? எங்களுக்கு அதெல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா எல்லாம் பழகி போச்சு இல்ல. ஆமா, உங்களுக்கு பேய் பிசாசுன்னா நம்பிக்கையே கிடையாதா? எனக்கு அதை பத்தி ஜாஸ்தி தெரியாதியா. ஏன்? நான் செத்து போய் ஒரு 5 வருஷம் ஆச்சு. என்னுடைய அப்பா. அவர் ஏன்னு வச்சு பாப்போமே. சரியே. யாருக்கு மாமனாரோ அவருக்கு அவருடைய மருமகனின் அப்பா. மருமகன் சி, அவ அப்பன் சி. என் மகனுக்கு மாமனார்னா அவருக்கும் எனக்கும் என்ன வேணும்? என்ன வேணும்? ஏக்கும் எச்சுக்கும் என்ன வேணும்? என்ன வேணும்? எட போப்பா. விஸ்கி வேணும். சொல்ல நீ ஏன் பின்னாலே ஃபாலோ பண்ற? நீ என்ன என் மனசாட்சியா இல்ல பொண்டாட்டியா கூடவே வர்றதுக்கு? பொண்டாட்டி இருந்தாலே நியூசன். Don't follow. Go. என்னப்பா பின்னாலே வந்துட்டு இருந்த, இப்ப என்ன வேணும்ன்ற? இப்படி முன்னால வந்து மடக்குற. சத்தியமா சொல்றப்பா, எனக்கு இந்த குடிப்பழக்கத்தை விட்டா வேற எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. நான் ரேஸு கூட போறதில்ல. ஏன் போகணும்? 4 குதிரை ஓடுனா 40,000 பேர் உட்கார்ந்து பாக்குறாங்க. அந்த 40,000 பேரே ஓடுனாலும் ஒரு குதிரையாவது உட்கார்ந்து பாக்குதா? அப்புறம் எதுக்கு ரேஸு? மொத்தத்துல இதை விட்டா வேற ஒண்ணும் சரியில்லை. அடப்படுவா, நீயும் வச்சிருக்கிறியா? அப்புறம் என்னடா, let us celebrate. அட எல்லாம் சொல்லி வச்ச மாதிரியே பண்ற. அவ்வளவுதான். முண்டான் சொல்லிட்டு இடிக்கிறேன்டா. சார், ஆறா நீ உள்ளதாச்சு மாதிரியே அணைச்சு கூட்டி போற. கடைக்காரன் அப்பவே சொன்னான், சாப்பிட்டு 1/2 மணி நேரத்துக்குள்ள சொயின்னு மேல போயிடுவேன்னு. அவன் சொன்னபடியே தான் நடக்குது. டாக்டர் கல்யாணி, இது என்ன? இது உங்க அண்ணன் ஹரிய தட்டி கேட்க ஆளே கிடையாதா? குடிக்கிறதுக்கு ஒரு எல்லாம் வேண்டாம்? கவிஞரே, சிகரெட் பிடிக்கிறத விடவே மாட்டீங்களா? முடியலையே. நான் தான் சொன்னேனே, தீப்பெட்டி நினைச்சு வச்சுக்கோங்க, பத்த வைக்க முடியாம வெறுத்து போய் தன்னால விட்டுருவீங்கன்னு. அப்படியே செஞ்சு பார்த்தேன், முடியலையே. என் பையன் பத்த வச்சே கொண்டு வந்துடுறானா? தீப்பெட்டியை நினைச்சு வச்சுக்கலாம், அடுப்பு என்ன பண்றது? ஆமா, ரிசீவர் நான் தான் வச்சிருக்கேன். வைரவி, கவிஞருடைய குரலை கேட்டியா? இது கேளு. கவிஞரே, அர்த்தமுள்ள இந்து மதம் எப்படி போகுது? எல்லாம் கடவுளையா தான் போகுது. நான் ரூட்டை கேட்கல, எத்தனை காப்பி போகுது? சுமார் 1.5 லட்சம் காய் போகுது. அவ்வளவுதானா? உபயோகம் உள்ள இந்து மதம்னு ஒரு வேலை போட்டிருந்தா ஒவ்வொருத்தரும் வாங்கியிருப்பான் 10 லட்சம் தாண்டி இருக்கும். இந்த பைரவே, இப்ப ஒத்துக்கிறியா? கவிஞருக்கு நான் தான் ஃபேமிலி டாக்டர்னு. நானும் அவரும் அடிச்சு பேசுற அளவுக்கு பழகி இருக்கான். பரவாயில்ல. சூரிய ரொம்ப பிடிக்கும்னு ஒரு தடவை சொல்லுங்க. எனக்கு சூரியையும் ரொம்ப பிடிக்கும், அதோட குரங்கையும் பிடிக்கும். நல்ல அபிப்பிராயம் வச்சிருந்தா கெடுத்துட்டே கவிஞரே. டாக்டர், நான் உங்களுக்கு 2 மாசம் ஃபீஸ் தரேன். பில்லு ஞாபகம் இருக்கா? ரெடியா வச்சிருக்கேன் பில்லு. பாக்குறதுக்கு முன்னால சாஞ்சி உட்கார்ந்துங்க. ஏன் பார்த்தா சாஞ்சிருவனும்? ஃபீஸ் 385 ரூபாய். அவ்வளவு. டாக்டர், நான் உங்க ஒரு வாழ்த்து பாட்டுமா? ஆஹா, வாழ்த்துங்களேன், வளர வேண்டியவன். அருமருந்துகள் போன்றவர் தமிழ் அரசராம் திருவள்ளுவர். புரியுதா? திருவள்ளுவர் பார்த்திருக்கேன்.
அருமருந்துகள் போன்றவர் தமிழ் அரசராம் திருவள்ளுவர். பெருமருந்துயர் பக்தி என்பதை பெரியவர் பலர் பேசுவர். சுரமருந்தென எதனையோ தரும் சூரி என்ற மருத்துவர். சூரி என்ற மருத்துவர் கரிமெலிந்தது போல் மெலிந்தவர் காலகாலங்கள் வாழ்கவே. அதான் கண்ணதாசன். அதான் பேசு. மௌனமா இருந்தா ஆமான்னு அர்த்தம். அழுதா சாரி மார்பி. அந்த பையன் இங்க இருக்கிறது உனக்கு ஒரு குழப்பமா இருந்தா சென்டிமவுண்ட் அடம் பிடிச்சானா அடி, பணத்தாலே அடி. ஒரு 1000 2000 கொடுத்து அனுப்ப. எதுக்கும் ஒரு 500 ஆரம்பி. எம்ஆர்பி இந்த அனாதை இல்லத்துக்கு பாலமுரளி கச்சேரி நோபல் காசு 10 டிக்கெட் வாங்கிக்க. செலவோட செலவா. குடிக்கிற இனிமே குடிக்க மாட்டேன். தப்பு இல்ல. தனியா குடிக்கிறது தப்பு தானே. கம்பெனி இல்லாம குடிக்கலாமா? இந்த பார்ல தனியா குடிக்கிறவங்களுக்கு எல்லாம் நான் தான் கம்பெனி. டாக்டர் 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 நான் டாக்டர் சூழி இல்ல, அவருடைய ட்வின் பிரதர் ஹரி. நாங்க 2 பேரும் அபூர்வ சகோதரர்கள் மாதிரி. அந்த டாக்டராலே பேரே கெட்டு போச்சு. அப்போ நான் பிடிக்கலாமா? கவனமா கேடு. பள்ளிக்கூடத்துல படிக்கணும், மேடையில நடிக்கணும், பார்ல குடிக்கணும். அதுக்கு சார் மரியாதை கொடுக்கணும் பாக்குறேன். சரி நீ நின்னுகிட்டே கொடுற. கம்பெனி யூ டோன்ட் வாண்ட் கம்பெனி. ஹலோ ஹலோ, யாரு நீங்க? யூ வாண்ட் கம்பெனி? ஐ வாண்ட் கம்பெனி. என்ன நீங்க ரொம்ப கவலையா இருக்கிற மாதிரி தெரியுது. எல்லா கவலைக்கும் தான் இங்க மருந்து இருக்கு. உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. நான் தோல்ல சுமக்கிறேன். நான் ஒரு பெரிய சுமைதான். இங்க பத்திரிகையில் என்ன உங்களை பத்தி ஏதாவது கிசு கிசுவா? நம்ம எம்ஆர்பி இவங்க உங்களுக்கு தெரியுமா? என் பிரதர் தானே எங்களுக்கு ஃபேமிலி டாக்டர். டாக்டர் சூரிய மை பிரதர். யூஸ்லெஸ் சார். பாவம் சார் இந்த பைரவி. அவங்க லைஃப் எவ்வளவு பெரிய ட்ராஜடி தெரியுமா? அவங்க கவலையை மறக்கிறதுக்கு நாம குடிக்கலாமா? பிகாஸ் அவங்க குடிக்க மாட்டாங்க. அப்புறம் குடிப்போம். என்ன ட்ராஜடி சொல்லுங்க. Shall I sit down? Please. Sit in the chair. Where is the chair? Here it is. Thank you. என்ன ட்ராஜடி சொல்லுங்க. மிஸ்டர் மிஸ்டர் சொல்லிட்டு அப்புறம் அழுங்க. சொல்லல. சொந்த பொண்ணு ரஞ்சினி வீட்டை விட்டு ஓடிட்டா சார். இது ட்ராஜடி எல்லாம் பின்ன காமெடியா? ரஞ்சனி என் கூட தான் இருக்கிறான். ரஞ்சினி சார், நீங்க குடிச்சிட்டு வளரலையே. குடிச்சா நான் வளர மாட்டேன், கம்முன்னு தான் இருப்பேன். ரஞ்சினி ரஞ்சினி உங்க வீட்டுல ரஞ்சினியா? கிரேட் நியூஸ். நான் செலிப்ரேட் பண்ணணும். ப்ளீஸ் ப்ளீஸ். நீங்க யாரு, எந்த ஊரு, கொஞ்சம் விவரமா சொன்னா நான் கவனமா கேட்பேன். சொல்றேன். என் பேர் மகேந்திரன், ஊர் பெங்களூர். 1 minute. பேரு பெங்களூர், ஊரு மகேந்திரன். ப்ரொசீட். ரஞ்சனியை நான் சந்திச்சதேன் மாடியில தூங்கிட்டு இருக்காரு. இவருடைய குடிப்பழக்கத்தை நிறுத்தி ஆகணும். அது விஷயமா நாங்க டாக்டர் கிட்ட பேச போறோம். எழுப்பு டாக்டர். முதல்ல என்ன எழுப்புங்க. கல்யாணி டாக்டர் எழுப்பு. அவனும் எழுந்திருக்க மாட்டான். கெட்ட கனவு ஏதாவது வந்தா தான் எழுந்திருப்பான். எம்ஆர்பி நானே போய் கூட்டிட்டு வரேன். இப்படி போகாத. தலையெல்லாம் கலைச்சிக்கிட்டு கெட்ட கனவு மாறி போ. என்னடா கான்ஸ்டபிள் மாதிரி பண்ணிட்டு போற?
ஹலோ, டாக்டர் டிஸ்டர்ப் பண்றான் பார். நீங்க போக வேண்டாம். ஏன்? மாடியில் அவர் இல்ல. டாக்டர் எங்க போயிருக்காரு? ஏதோ இவரால டாக்டர் பேர் இப்படி கெட்டு போறதை இனிமே நாங்க விரும்பல. அவனுக்கு ஒன்றும் பெருசா பேர் இல்ல. இப்படி வற்புறுத்துறதுனால டாக்டர் பேரை நீங்க காப்பாத்தல. நாங்க டாக்டரை பார்த்தே ஆகணும். இம்பாசிபிள். பார்த்தே ஆகணுமா? எஸ். இதோ டாக்டர் சூரி, அவர் பிரதர் ஹரி, 2 பேரும் ஒருத்தரே தான். எட்டப்பன் பரம்பரை.